தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஔவையார் நோன்பு அப்படின்னா அது என்னது? பெண்கள் மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு விரதம், ஆனால் முழுக்க முழுக்க ஆண்களுக்காக பெண்கள் மேற்கொள்ளக்கூடிய ஔவையார் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறத வந்து நம்ம வீட்டில் எப்படி பண்ணணும், அந்த அம்மனை வந்து எடுக்கிறதே வந்து நம்ம தான். இப்போ ஔவையார் அம்மன்னதும் ஏதோ ஒரு சிலையோ படமோ வச்சு நம்ம வழிபாடு செய்ய போகிறதில்ல. காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு 7 குளங்களில் மண் எடுத்தாங்க, குடிச்சு வச்சது தான் ஔவையார் அம்மன். ஸோ அதுக்கு வந்து நம்ம மஞ்சனையெல்லாம் சேர்த்து பூஜை செய்யும்போது குடும்பம் வந்து வம்சாவளியை ஒருத்தர் பண்ணிகிட்டே வரணும். அம்மனை வந்து பட்னி போட்டுறக்கூடாது, ஏன்னா அவங்க அந்த அம்மன் கொடுத்த செல்வம் தான் நமக்கு. ஸோ என்னுடைய குடும்பமே அதுக்கு வந்து ஒரு நல்ல மஞ்சள், குங்குமம், நல்லெண்ணெய் இதை 3ஐயும் ஒரு சேர்த்து நம்ம பிசைஞ்சோனாலே மஞ்சனை அப்படிங்கிறது. ஔவையார் அம்மனுக்குன்னு ஒரு கதை இருக்குது, அதை பெண்கள் மட்டும் கேட்குறோம் அப்படிங்கிறதுனால என்னால் மீடியாவில் சொல்ல முடியாது. எங்கேயாவது ரெஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போலாம் க்ரோம்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பெண்கள் மட்டும் இதை போய் பாருங்கள். ஏன் ஆண்கள் பார்க்கக்கூடாது? இந்த விரதத்திலே ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் என்னென்னா கொழுக்கட்டை. இது எங்கள் ஊர் பக்கம் திருட்டு கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன திருட்டு கொழுக்கட்டை அப்படின்னா, இந்த அம்மனுடைய அபிஷேக தண்ணியில் பெண்களுடைய திருமாங்கல்யத்தை பார்ப்பாங்க. கல்யாணம் ஆகாத பெண்கள் தன்னுடைய ஔவையார் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு வந்து கணக்கே கிடையாது. நம்மளுடைய உண்மையான பக்தியும் அந்த அம்மன் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை, அது கன்னி தெய்வம் அப்படிங்கிறதுனால நீயும் ஒரு பெண் தானே, என்னை நீ காப்பாற்று, எனக்கான விஷயங்களை நீ செய்யினே நான் அந்த அம்மன்ட்ட கேட்டதெல்லாம் கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் என்னென்ன கேட்டனோ அது அத்தனையுமே எனக்கு. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆடி செவ்வாய் என்று செய்யக்கூடிய ஔவையார் நோன்பு, இது சார்ந்த வரலாற்று புராதன கதைகளில் துவங்கி இதை செய்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. மேம், நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் சும்மா அந்த ஊரில் நடக்கிற திருவிழாக்கள்லாம் பற்றி பேசும்பொழுது நீங்கள் சொன்னீங்க ஔவையார் நோன்பு சார்ந்து. ஸோ அதை நம்ம நேயர்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நேர்காணல். ஔவையார் நோன்பு அப்படின்னா அது என்னது மேம்? ஔவையார் நோன்பு அப்படிங்கிறது நீங்கள் படிக்கக்கூடிய ஆத்திச்சூடி எழுதின ஔவையாருக்கும் இந்த ஔவையார் அம்மனுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸோ அவங்க வந்து ஒரு பெண் புலவர், அவங்க வந்து நிறைய படைப்புகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அவங்க வேற, நம்ம இப்போ வழிபாடு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஔவையார் அம்மன்கிறவங்க வேற. இவங்க வந்து ஒரு கன்னி தெய்வம். முதல்ல நான் அதை தெளிவுபடுத்திடுறேன். நிறைய பேர் வந்து அந்த ஔவையாரையுமே இந்த ஔவையாரையும் குழப்பிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கான ஒரு விரதம் அப்படிங்கிறத நம்ம செவ்வாய்க்கிழமைகளில் மேற்கொண்டு அவங்கள வழிபாடு செய்யும்போது நிறைய நல்ல பலன்கள்ங்கிறது வாழ்க்கைக்கு கிடைக்குது. பெண்கள் மட்டுமே செய்ய வேண்டிய ஒரு விரதம், ஆனால் முழுக்க முழுக்க ஆண்களுக்காக பெண்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விரதம்னு இதை சொல்லிடலாம். கல்யாணம் ஆகாத பெண்கள், குழந்தை இல்லாத பெண்கள், வீட்டில் பணப்பிரச்சனை இருக்குது, பொருளாதார நிதி நெருக்கடி இருக்குது, திருமண வாழ்க்கை சரியில்லை, கணவர் நல்லா இருக்கணும், அவருடைய ஆயுள் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், கல்யாணம் ஆகாத பெண்களும் இருப்பாங்க, கணவனை இழந்த பெண்களும் இருப்பாங்க, அவங்களும் இதை மேற்கொள்ளலாம். தன்னுடைய அப்பா, தம்பி, தன்னுடைய குடும்பம். ஏன் இதை வந்து ஆண்களுக்காக பெண்கள் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆணை சார்ந்த பெண் இருக்கிறதும் பெண்ணை சார்ந்த ஆண் இருக்கிறதும் தான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்குது, மனித வாழ்க்கையாக இருக்குது. ஸோ ஒட்டுமொத்த குடும்ப நிம்மதி நிலவுறதுக்காக இந்த விரதம் அப்படிங்கிறத பெண்கள் மேற்கொள்கிறாங்க. ஸோ இதோடைய கதையே என்னென்னா, ஒரு பெண் தன்னுடைய அண்ணன்மார்கள், தம்பிமார்களுக்காக அவங்க வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் முன்னேறணுங்கிறதுக்காக இந்த விரதத்தை மேற்கொண்டு அவங்க நல்ல பொருளாதார ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சதுனால தான் அது வந்து ஒரு கதையாக சொல்லப்பட்டு ஊர்களில் வந்து நிறைய இந்த ஔவையார் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறத பண்ண ஆரம்பித்தாங்க. பொதுவாக இந்த ஔவையார் அம்மன் நோன்பு வீட்டில் நம்ம எப்படி செய்யணும்? ஔவையார் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறத வந்து நம்ம வீட்டில் எப்படி பண்ணணும், அந்த அம்மனை வந்து எடுக்கிறதே வந்து நம்ம தான். இப்போ ஔவையார் அம்மன்னதும் ஏதோ ஒரு சிலையோ படமோ வச்சு நம்ம வழிபாடு செய்ய போகிறதில்ல. இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஔவையார் அம்மன் நாங்கள் வச்சுருக்கோம். என்னுடைய பாட்டி அவங்களும் என்னுடைய தாத்தாவும் போய் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு 7 குளங்களில் மண் எடுத்தாங்க. குளம் இருக்கும் இல்லையா நம்ம ஊர் பக்கத்துலேருந்து, 7 குளத்துலேருந்து மண் எடுத்து ஒரு பிடிச்சி வச்சது தான் ஔவையார் அம்மன். ஸோ அதுக்கு வந்து நம்ம மஞ்சனையெல்லாம் சேர்த்து பூஜை செய்யும்போது வருட வருடம் அந்த அம்மன் வந்து வளரும் அப்படிங்கிறது ஐதீகம். நான் சொல்லி கேட்டிருக்கேன், எங்கள் பாட்டி எடுக்கும்போது இவ்வளோ இருந்தது, இப்போ போன மாதம் நாங்கள் எடுத்து பூஜை செஞ்சோம், நானும் செஞ்ச போது அந்த அம்மனுடைய உயரம்ங்கிறது இவ்வளோ இருந்தது. ஸோ ஒரு 2-3 அம்மன் சேர்த்து பிடிச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பூஜையை முடிச்சுட்டு ஒரு பானை, மண்பானைக்குள்ளே நெல் உமி பரப்பி அம்மனை வச்சு மூடி வச்சுருவாங்க. அடுத்து நம்ம பூஜை பண்ணும்போது தான் அதை நம்ம எடுப்போம். வருடத்துக்கு 1 முறை 2 முறை இந்த விரதத்தை இருக்கிறவங்க இருக்கிறாங்க.
இருக்கிறாங்க, மாதம் மாதம் பண்ணுறவங்களுமே இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் வருடத்துக்கு ஒரு முறையாவது பண்ணணும். இப்போ எங்கள் பாட்டி பண்ணுறாங்கன்னா அடுத்து நாங்கள்லாம் பண்ணணும். ஸோ குடும்பம் வந்து வம்சாவளியாக ஒவ்வொருத்தர் பண்ணிகிட்டே வரணும். அம்மனை வந்து பட்னி போட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்க அந்த அம்மன் கொடுத்த செல்வம் தான் நமக்கு. ஸோ என்னுடைய குடும்பமே அதுக்கு வந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஸோ நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது எங்களுக்கு அந்த அம்மன் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நடந்தது. ஸோ இது எல்லாருக்கும் கிடைக்கணும். 7 குளங்களில் போய் மண் எடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஷின் மார்க் தான் இந்த காலகட்டத்தில். உங்கள் வீட்டில் முன்னோர்கள் செஞ்சுருந்தாங்க, ஔவையார் பொம்மை இருக்குங்கிறத கேள்விப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு அதை எடுத்து வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் பூர்வீகம்ங்கிறது கண்டிப்பாக ஒரு கிராமமோ ஊரோ இருக்கும். ஸோ அங்கே போய் ஒரு குளம் இருந்தால் கூட அந்த ஒரு குளத்தில் குளிச்சுட்டு மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நீங்கள் அம்மனாக பிடிச்சி வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த அம்மனுக்கு ரொம்ப விசேஷம் மஞ்சள், குங்குமம், நல்லெண்ணெய், இதை 3ஐயும் ஒரு சேர்த்து நம்ம பிசைஞ்சோனாலே மஞ்சனை அப்படிங்கிறது கிடச்சிரும். இதுதான் மஞ்சள். இதுதான் மஞ்சனை. சிம்பிள். நீங்கள் கடையில் வாங்குற மஞ்சனைலாம் என்னென்னா மஞ்சளும் குங்குமமும் சரியான ப்ரொபோர்ஷனில் போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அதை நீங்கள் பிடிச்சிங்கன்னா அதுதான் மஞ்சனை. ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் கையாலே செஞ்சுக்கோங்க. சுத்தமான மஞ்சள், சுத்தமான குங்குமம் வாங்கிக்கோங்க. ஏன்னா இது அம்மன் மேலே தடவி நம்ம எடுத்து உள்ளே வச்சிடறோம். கெட்டு போன பெஸ்டிசைட்ஸ் உள்ளதை நீங்கள் வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனையாகும். அதனால் நீங்கள் சுத்தமான ஒரு பொருட்களே வந்து அம்பாளுக்கு யூஸ் பண்ணுறது நல்லது. ஔவையார் அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா வாசனையான பூவெல்லாம் ரொம்ப பிடிக்கும். மறிக்கொழுந்து, பிச்சிப்பூ, மல்லிப்பூ, இந்த மாதிரி நிறைய பூ போடணும். கன்னி தெய்வம்ல, அவளுக்கு வந்து பூக்கள்னால் ரொம்ப இஷ்டம். பூ வந்து நிறைய போட்டு அம்பாளை எடுத்து வச்சு அந்த ஔவையார் அம்மனுக்குன்னு ஒரு கதை இருக்குது. அதை பெண்கள் மட்டும் கேட்குறோம் அப்படிங்கிறதுனால என்னால் மீடியாவில் சொல்ல முடியாது. எங்கேயாவது ரெஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போலாம் க்ரோம்லேயே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பெண்கள் மட்டும் இதை போய் பாருங்கள். ஏன் ஆண்கள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் நான் பின்னாடி சொல்கிறேன். இந்த விரதத்திலே ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் என்னென்னா கொழுக்கட்டை. இது எங்கள் ஊர் பக்கம் திருட்டு கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன திருட்டு கொழுக்கட்டை அப்படின்னா ஆண்களுக்கு தெரியாமல் பெண்கள் மட்டும் மறைச்சி வச்சு சாப்பிட்டுப்பாங்க. பச்சரிசியில் கொழுக்கட்டை செய்வாங்க. இந்த கதையை சொல்லிக்கிட்டே பெண்கள் அந்த மஞ்சனையெல்லாம் பிசைஞ்சு அதே கையோடு அந்த கொழுக்கட்டையை செய்வாங்க. கழுவாமல் அதில் வந்து ஒரு வாசம் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி அந்த மஞ்சனை பிடிச்சி அம்மன் மேலே தடவி அம்மனுக்கு அபிஷேகம் நல்லெண்ணெயால் பண்ணிவிட்டு அந்த கையாலே பச்சரிசி மாவு எடுத்து கொழுக்கட்டை அப்படிங்கிறத செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த கொழுக்கட்டை செஞ்சதும் வன்னி மரத்து இலைன்னு ஒரு இலை இருக்குது. வன்னி மரத்து இலை அல்லது புளிய மரத்து இலையை கையில் வச்சுக்கிட்டே அந்த கதையை சொல்லுவாங்க. ஸோ அதோடைய தாத்பரியமெல்லாம் உண்மையான இந்த ஸ்டோரிக்குள்ளே அடங்கும். அதை தெரிய வேண்டிய இடத்துல பெண்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நல்லது. என்னால் பொது வெளியில் நான் அதை வந்து ரொம்ப நம்பி ஃபாலோ பண்ணுறதுனால என்னால் அதை வந்து சொல்ல முடியலை. ஸோ பேசிக்காக நீங்கள் இதை தான் பண்ணுறீங்க. ஒரு குளத்தில் மணல் எடுத்து அம்மனை வச்சு மஞ்சனை சரி பண்ணி அம்மன் மேலே பூசி நல்லெண்ணெயை ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு பூக்கள் படைச்சி கொழுக்கட்டை எடுத்து அம்மன்ட்ட வச்சு கதையை கேட்குறீங்க. கேட்டுட்டு வேணுங்கிறதெல்லாம் நீங்கள் கும்பிட்றீங்க. அந்த அம்மனுடைய அபிஷேக தண்ணியில் பெண்களுடைய திருமாங்கல்யத்தை பார்ப்பாங்க. கல்யாணம் ஆகாத பெண்கள் தன்னுடைய முகத்தை பார்ப்பாங்க. இதுவும் ஒரு சாங்கியம் அதில். ஸோ இதை பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை படைச்சிட்டு உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வேண்டி தீபாராதனை செஞ்சு பூக்களெல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சனையோடு அம்மனை எடுத்து மண்பானையில் வச்சு மேலே வச்சுருவீங்க. அடுத்த வருடம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அம்மனுடைய சிலைங்கிறது கொஞ்சம் வளர்ந்துருக்கும். அம்பாள்கிட்ட இதே முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணணும். இதை பெண்கள் வருடம் பண்ணுறது நல்லது. மாதம் பண்ணுறது இன்னும் நல்லது. கொழுக்கட்டை வந்து ஆண்களுக்கு தெரியாமல் நீங்கள் மட்டுமே சாப்பிட்டுக்கிறது நல்லாவும் இருக்கும், நல்லதும் கூட. அது ஆண்களுக்கே கொடுக்காம நம்ம செய்கிற ஒரே விஷயம் அதை தானே இருக்கும். ஸோ அதனால் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த கொழுக்கட்டையில் ஒரு விசேஷம் என்னென்னா இந்த பச்சரிசி கொழுக்கட்டையில் உப்பே சேர்க்கக்கூடாது. உப்பே சேர்க்காமல் வெறுமனே பச்சரிசி மாவு மட்டும் அந்த அபிஷேகம் பண்ண அதே கையாலேயே அந்த மாவெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிட்றது தான் விசேஷம். ஸோ ஔவையாரம்மன் வழிபாடு அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதுக்கு வந்து கணக்கே கிடையாது. நம்மளுடைய உண்மையான பக்தியும் அந்த அம்மன் மேலே உள்ள ஒரு நம்பிக்கை, அது கன்னி தெய்வம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன கேட்டாலும் அதை உடனே கொடுக்கும். காசு, பணம், பொருளாதார மேம்பாடு, குடும்பத்தில் செல்வ செழிப்பு, குடும்ப ஒற்றுமைன்னு மொத்த குடும்பமும் நல்லாயிருக்கும். என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்கறது தான் ஔவையாரம்மன். நீங்கள் கேட்டது எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். இதை வந்து ஆடி செவ்வாயில் தொடங்குறது ரொம்ப விசேஷம். நீங்கள் மாதம் செவ்வாய்க்கிழமையில் பண்ண போகிறீங்கன்னா ஆடி செவ்வாயில் தொடங்குங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை கூட பண்ணலாம், 6 மாதத்துக்கு ஒரு முறை கூட பண்ணலாம், வருடத்துக்கு ஒரு முறை கூட பண்ணலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமையில் இந்த விரதம் இருங்க. தை செவ்வாய், ஆடி செவ்வாய் ரொம்ப விசேஷம் இந்த விரதத்துக்கு. ஸோ இதை மேற்கொள்ளும் போது நிறைய நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வரும். மேம், இப்போ ஔவையார் அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட சின்ன வயசுலேருந்து நீங்கள் செஞ்சுருப்பீங்க. என்ன மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் உணர்ந்திருக்கீங்க? மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு சொல்ல விருப்பம்னா நீங்கள் சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஔவையாரம்மன் விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வயது. மிட் நைட்டில் தான் இந்த பூஜை வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. எல்லோரும் ஆண்கள்லாம் தூங்கின அப்புறம் கதவு ஜன்னல்லாம் சாத்திட்டு உட்காந்து பண்ணும்போது இது ரொம்ப வியர்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு தூங்காமல் முழிச்சிருப்பியா அப்படின்னு கேட்பாங்க. நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒருக்க தான் அந்த அம்மனை எடுப்பாங்களா, அது என்னத்து தான் இருக்குது அப்படி உள்ள மண்பானைக்குள்ளே என்ன போட்டு வச்சுருக்குறாங்க, மண்பானையே மேலே பரனில் இருக்கும். எடுக்கும்போது அது என்னதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வங்கிறது
முதல்ல ரொம்ப இருந்தது. பார்க்கும்போது நான் ஜென்ரலாக சாமி கும்பிட்றோம், அங்கே கொழுக்கட்டையில் தான் ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்கும், எப்போ கொழுக்கட்டை கிடைக்குங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் சின்ன வயசில் இருந்தது. பட் நமக்கு வயதாக ஆக 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 நமக்கான சில பிரச்சனைகள்லாம் நம்ம வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும் இல்லையா, அதை அந்த அம்மன் கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அதுக்கான பதில்கள் கிடைச்சதை வந்து கண்கூடாக உணர ஆரம்பித்தேன். குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பொருளாதார நிதி நிலைமைங்கிறதெல்லாம் தாண்டி நமக்கான ஒரு நிம்மதி, நமக்கான ஒரு தேவை, நமக்கான ஒரு தேடல் இருக்கும். அதை நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையே நமக்கு அமைஞ்சிருக்காது. பொதுவாக கேர்ள்ஸ்னாலே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதையும் மீறி நம்ம முன்னேறணும். நீயும் ஒரு பெண் தானே, என்னை நீ காப்பாற்று, எனக்கான விஷயங்களை நீ செய்யினே நான் அந்த அம்மன்ட்ட கேட்டதெல்லாம் கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் என்னென்ன கேட்டனோ அது அத்தனையுமே எனக்கு செஞ்சாங்க. ஸோ பணம் கொடுக்குற ஒரு தெய்வம் மட்டும் இல்லாமல் பணத்தோடு சேர்த்து நல்ல ஒரு நிம்மதி. இப்போ இந்த வேலை செய்கிறோம் அப்படின்னா இதில் எனக்குன்னு ஒரு நிம்மதி இருக்குது. ஏன்னா எனக்கு ஜோதிடம் ரொம்ப பிடிச்ச துறை. அதை வந்து என்னால் தேர்வு செஞ்சு என்னால் இங்கே வந்து உட்காந்து பேச முடியுதுனாலே அது அந்த அம்மனுடைய அனுகிரகமாக நான் பார்க்குறேன். பொதுவாக சாமிங்கிறவங்க எல்லாருக்கும் பொதுவானவங்க தானே, ஏன் இந்த சாமி மட்டும் பெண்கள் மட்டும் வழிபாடு பண்ணணும், ஆண்கள் பார்க்கக்கூடாது? கன்னி தெய்வங்களையுமே இப்போ ஆண்கள் வழிபாடு பண்ணுறாங்க. அப்போ ஔவையார் அம்மனை மட்டும் ஏன் ஆண்கள் வழிபாடு பண்ணக்கூடாதுங்கிறத வந்து அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா இப்போ அந்த காலத்தில் வந்து பாலிய திருமணங்கள்ங்கிறது ரொம்ப அதிகமாக, ரொம்ப சின்ன வயசுலேயே பொண்ணுங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்துடும். அப்போது இந்த பூஜை அப்படிங்கிறது ஆண்களுக்காக தான் பெண்கள் செய்கிறாங்க. அப்போ பெண்கள் செய்யும்போது அந்த சின்ன பொண்ணுங்க கல்யாணம் ஆயிருக்கும்ல, அதுங்களுக்கெல்லாம் அந்த திருமண வாழ்க்கையை பற்றி சைக்காலஜிக்கலாக உளவியல் ரீதியாக பேசக்கூடிய ஒரு இடமாவும் இந்த பூஜை இருந்தது. ஸோ அதனால் இதை ஆண்கள் கேட்க வேண்டாம். ஒரு கணவனை வந்து நீ எப்படி பார்த்துக்கணும், கணவன்ட்ட எப்படி இருக்கணும்னு உன் கணவருக்கு தெரியாமல் நான் சொல்லி கொடுக்குறேன்னு பெண்கள் மட்டும் செஞ்சு பெண்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பூஜையாக மாறிடுச்சு. பொதுவாக ஔவையார் நோன்புனா எனக்கு இந்த நேர்காணல் வரையும் வந்து எதுவுமே தெரியாது. எங்கள் வீட்டு சைடு நாங்கள் இது பின்பற்றினதில்லை. ஆனால் இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது அது நம்மளுமே செய்யணுமே அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை வருது. எத்தனையோ பேர் இது செஞ்சுட்டு இருப்பாங்க. மேபி அவங்க மறந்துருந்தாங்கன்னா இந்த நேர்காணல் வாயிலாக கண்டிப்பாக அவங்க மறுபடியும் எடுத்து இந்த பூஜையை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இது இருக்கும். இதை பற்றின பல தகவல்கள், ஔவையார் அம்மன்னா யார், எதுக்காக பூஜை பண்ணுறோம், எப்படி இந்த பூஜையை செய்யணும், பூஜை செய்ததற்கு நானே ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களோடு இன்றைக்கி நிறைய தகவல்கள் பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு வந்து பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்ட ஔவையார் அம்மன் நோன்பு சார்ந்த பல தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றி காவியா. மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.